ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து லக்னோவில் இருக்கிற மிஸ்ரா பார்க்கு அப்படிங்கிற ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். ஆனால் இங்கே உள்ள பார்க் எல்லாமே ரொம்ப நீளம், ஒரு 5 கிலோமீட்டர். அதாவது ரோட்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் 6 கேட்டு வரைக்கும் பார்த்தோம். எங்களுக்கு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்த இடம் வந்து 2ஆம் நம்பர் கேட்டு, 6ஆம் நம்பர் கேட்டு 4 3 வரிசையாக முடிஞ்சு கிட்டத்தட்ட இங்கே லக்னோவில் பாதி இடத்த இந்த பார்க்குகளே பிடிச்சிருக்கும் போல். நிறையா பார்க் இருக்குது. அது நேற்று இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறனால கூட்டம் கிட்டத்தட்ட அந்த பார்க்கில் ஒரு 1,00,000 பேராவது இருந்திருப்பாங்க. அவ்வளோ கூட்டம் வந்து இருந்தது. நாங்கள் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் போனோம். என்னென்னா இங்கே எங்களுக்கு ஒரு ஆர்மி ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் எங்கள் நேம் வந்திருந்தது. நேற்று போகணுங்கிற பிளான் இல்லை, எங்கள் நேம் வந்ததுனால சரின்ட்டு போயிட்டு வந்தோம். அப்புறம் இது ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி, வாட்டர் போட்டு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நிறையா ஃபிஷ்ஷு கலர் கலராக போட்டிருந்தாங்க. இது ரோட்டில் வரும்போது நான் எடுத்தேன். 6ஆம் நம்பர் கேட்டில் நின்றுட்டு ஒருத்தவங்கக்கிட்ட கேட்டோம், எந்த கேட்டு வழியாக போகணும், நம்ம ப்ரோக்ராம் எங்கே நடக்குது அப்படின்ட்டு. நமக்கு 2ஆம் நம்பர் கேட்டு அப்படின்னாங்க. அந்த கேட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே இதான் அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸு. அந்த கேட்டுக்கு வர்றதுக்குமே இந்த கேட்டுக்குமே ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அந்த கேட் வழியாக உள்ளே போயிட்டு பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 2 வீலர். நாங்கள் கூட வரும்போது எப்படி வண்டியை வெளியில் எடுத்து வரப்போகிறோம் அப்படின்னு நினச்சோம். இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாருங்கள். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தள்ளி விட்ருங்க. நான் அந்த 2 வீலரை கூட எடுத்தேன். இவ்வளோ 2 வீலராக நம்ம இன்றைக்கி தெரியாமல் வந்து மாட்டிட்டோமோ அப்படின்னு கூட. அப்புறம் உள்ளே போயிட்டு நல்லா இருந்தது பார்க்க. ஆனால் கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டு இருந்ததா வெக்கையாக இருந்தது. இந்த வாட்டர் ஃபால்ஸு அங்கே போய் நின்று நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, இந்த வாட்டர் ஃபால்ஸ் சூப்பராக இருந்தது பார்க்க. பெரிய பெரிய வாட்டர் ஃபால்ஸாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அங்கே நின்று இந்த வீடியோலேயே ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணிவிட்டு, அது வெயில் அடிக்கிறதுனால அந்த வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி மேலே வரைக்கும் போகுது இல்லையா, அது வந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் ரெயின்போ கலரில் வந்து தெரியுது. நேற்றுலாம் லக்னோவில் இருக்கிற பாதி பீப்புள் வந்து இங்கே பார்க்கில் தான் இருந்திருப்பாங்க போல. இது ரொம்ப பெரிய சிட்டி. ஆனால் நான் இவ்வளோ பெரிய பார்க்கெல்லாம் இப்போ தான் இங்கே வந்து பார்க்குறேன். சென்னையில் 1-2 போயிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பார்க்கெல்லாம் இங்கே வந்து இப்போ தான் வந்து பார்க்குறேன். இதுக்கு பக்கத்துலேயே ஹெலிபேடு வந்து டேக்கப் பண்ணுற இடம் வந்து ஒன்று இருக்குது. ஆனால் இந்த பார்க்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனால் புல் வெட்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஏக்கர் கணக்கில், எத்தனை ஏக்கருங்கிறது எனக்கு தெரில, ஏக்கர் கணக்கில் இருக்கும் போல். அப்புறம் வந்து இங்கே சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கை சுற்றணும் அப்படின்னா 2 பேர் உட்காந்து, சைக்கிளே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு விடுதேன். 2 பேரும் அந்த சைக்கிள் அழுத்தணும். நம்ம போட்டில் எப்படி காட்டு சுற்றிட்டே போவோம், அது மாதிரி முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள். அந்த சைக்கிளே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். 2 பேர் சுற்றினா தான் அந்த சைக்கிள் போகும். ஒரு ஆள் சுற்றினா கொஞ்சம் இழுக்கும். இது வந்து ஆர்மி ப்ரோக்ராமு. நேற்று இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறனால இங்கே நடந்தது. இது எல்லாமே வந்து ஆர்மி பர்சன் தான். ஆர்மிக்காரங்க போர் மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள எல்லா திறமைகளுமே வந்து இருக்கும். இவங்க வந்து மியூசிக்கு, சாங் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் நாங்கள் கொஞ்ச நேரம் தான் நின்று பார்த்தோம். ஹிந்தியிலேங்கிறனால எனக்கு சும்மா அரை ஹிந்தி, ஏதோ கேட்டதுக்கு பதில் சொல்ல தெரியும், அவ்வளோதான். பாட்டெல்லாம் ரொம்ப ஒரு 1/4 மணி நேரம் தான் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சரி பார்க்கை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். நல்லா இருந்தது மியூசிக் எல்லாமே. நமக்கு வந்து அந்த பாட்டு, இது தமிழ் பாட்டு கச்சேரிலாம் நடந்ததுன்னா நமக்கு பிடிக்கும் இல்லையா. ஆனால் இது வந்து ஹிந்தியில் போனதுங்கிறனால எங்களுக்கு அவ்வளோக்குள்ள தான் புரிஞ்சதுங்கிறனால கொஞ்சம் நேரம் தான் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம். இது எல்லாமே ஆர்மி பர்சன் தான். நான் வந்து வீடியோங்கிறனால ஆடியோ சவுண்டை கட் பண்ணிட்டேன். என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். பாய் பாய்.